வாங்க இன்னைக்கு ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்க பத்தி பாப்போம். கம்மியா ட்ரேட் பண்ணி எப்படி ஜாஸ்தியா ஜெயிக்கிறது. கேக்குறதுக்கு கொஞ்சம் முரணா இருக்கலாம், ஆனா இந்த அலசலோட கடைசில இதோட பவர் என்னன்னு உங்களுக்கே புரியும். யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்ததும் 5 சார்ட்ட பாக்குறீங்க, ட்ரேடுக்குள்ள போறீங்க, ஒவ்வொரு கேண்டில் மூவ்மெண்ட்டையும் டென்ஷனா பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா நாள் கடைசியில பார்த்தா ஒரே ஸ்ட்ரெஸ், குழப்பம், அதுவும் இல்லாம நஷ்டம். இந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா? நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு உழைச்சா ஜெயிச்சிடலான்னு. ஆனா ட்ரேடிங்ல அந்த ரூல் அப்படியே உல்டா. உண்மையை சொல்லட்டா, நீங்க போடுற அந்த ஓவர் உழைப்பு தான் உங்களை தோக்கடிக்குதுன்னா நம்புவீங்களா? சரி, இப்ப நம்ம ட்ரேடர்ஸ் எல்லாரும் சிக்கிக்கிற ஒரு பெரிய ட்ராப் பத்தி பார்க்க போறோம். அதாவது மார்க்கெட்ல நம்ம போடுற ஹார்ட் ஒர்க் எப்படி நமக்கே வில்லனா மாறுது. வாங்க பார்க்கலாம். ட்ரேடிங் உலகத்தையே எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ரெண்டு டைப் ஆளுங்க தான். ஒருத்தர் ஹசல் கேம்ப்ளர், எப்பவும் எமோஷனலா பிஸியா மார்க்கெட்டை துரத்திக்கிட்டே ஓடி கடைசில தோத்து போயிடுவாரு. இன்னொருத்தர் லேசி ஸ்னைப்பர், பொறுமையா கரெக்டான தயாரிப்போட சரியான சான்ஸுக்காக காத்திருந்து அடிப்பாரு, ஜெயிப்பாரு. நீங்க இதுல யாரு? இந்த ஹசில் ட்ராப்ல மாட்டுறதுக்கான சிம்டம்ஸ் என்ன தெரியுமா? ஒரு பிளானும் இருக்காது, தோணுனதெல்லாம் ட்ரேட் பண்றது. ஒரு ஸ்டாக் மேல போகுதா, ஐயோ சான்ஸ் போயிருமேன்னு ஃபோமோல போய் வாங்குறது. லாஸ் ஆயிடுச்சா, உடனே அதை சரி பண்ணணும்னு ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்றது. இது ஒரு எண்டே இல்லாத ஒரே ஸ்ட்ரெஸ்ஸான சைக்கிள். இது உங்க காசை மட்டும் எடுக்காது, உங்க நிம்மதியும் சேர்த்து எடுத்துடும். இங்கேதான் விஷயமே இருக்கு. மார்க்கெட்க்கு நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஸ்கிரீனை பாக்குறீங்கன்னெல்லாம் கவலையே கிடையாது. உங்க டெசிஷன்ஸ் எவ்வளோ கரெக்டா எவ்வளோ துல்லியமா இருக்குங்கிறது தான் மேட்டர். எஃபர்ட்க்கு இங்க வேலையே இல்லை, ப்ரிசிஷன் தான் இங்க கிங். ஓகே, பிரச்சனை என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப சொல்யூஷனுக்கு வருவோம். இந்த லேசி ட்ரேடர் மைண்ட் செட்டுக்கு எப்படி மாறுறது? இது கம்மியா செய்யறது பத்தி இல்ல, ஆனா செய்யறத கரெக்டா செய்யறது பத்தி. லேசி ட்ரேடர்னா அவர் கேர்லெஸ்ஸான ஆளுன்னு அர்த்தம் கிடையாது. அவர் ரொம்ப எஃபிஷியன்ட். தேவையில்லாத நாய்ஸ், இமோஷனல் கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு தனக்கேது ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த சிஸ்டத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுவாரு. இங்க வெயிட் பண்றது வீக்னஸ் இல்ல, அதுதான் அவரோட மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. இந்த லைனை உங்க ட்ரேடிங் டேபிள் முன்னாடி எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. டெய்லி ட்ரேட் பண்றது உங்க வேலை இல்ல. உங்க பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் செட்டப் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அது வந்ததும் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றது தான் உங்க உண்மையான வேலை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அலெக்ஸ்னு ஒரு ட்ரேடர் முன்னெல்லாம் டெய்லி கண்டபடி ட்ரேட் பண்ணி அக்கௌண்ட்டை காலி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா எப்போ சரியான செட்டப் வந்தா மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவேன்னு ஒரு சிம்பிள் ரூலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரோ, அப்போ வெறும் 4 ட்ரேட்ல அதுக்கு முந்தின மாசம் 50 ட்ரேட்ல சம்பாதிச்சதை விட அதிகமா சம்பாதிச்சாரு. இதுதான் அந்த லேசி ட்ரேடிங் பவர். சரி, மைண்ட் செட் ஓகே. இப்ப அதை எப்படி ஆக்ஷன்ல கொண்டு வர்றது? அதாவது மார்க்கெட் அடுத்து என்ன பண்ணும்னு கெஸ் பண்றதை விட்டுட்டு நம்ம ப்ரிப்பரேஷன்ல எப்படி ஃபோக்கஸ் பண்றது, அது எப்படி நம்மளை ஜெயிக்க வைக்கும்னு பார்க்கலாம். உங்க எட்ஜுங்கிறது வேற ஒன்னும் இல்ல, உங்க செட்டப் தான். அப்படின்னா என்ன? அதாவது சில குறிப்பிட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒன்னா சேரும்போது மட்டும்தான் ட்ரேடுக்குள்ள என்டர் ஆகணும்னு ஒரு ரூல் வச்சுக்கிறது. இது கெஸ் ஒர்க் கிடையாது, இது பக்கா ரூல்ஸ் பேஸ்டு ட்ரேடிங். உங்களுக்கான செட்டப்பை எப்படி உருவாக்குறது? சிம்பிளா 3 ஸ்டெப்ஸ் தான். 1, பழைய சார்ட்ஸை நல்லா பாருங்க, அதுல ரிப்பீட் ஆகிற பேட்டர்ன்ஸை கண்டுபிடிங்க. 2, நீங்க பண்ற ஒவ்வொரு ட்ரேடையும் ஒரு ஜேர்னலை நோட் பண்ணுங்க. எதுக்கு என்டர் ஆனீங்க, எதுக்கு எக்ஸிட் ஆனீங்கன்னு காரணத்தோட. 3, நீங்க உருவாக்குன ரூல்ஸ் எல்லாம் பாஸ்ட்ல எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ராப்னு ஒரு ட்ரேடர் இருந்தாரு. அவர் ட்ரேடிங் ஜேர்னல் எழுத ஆரம்பிச்சப்போதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிஞ்சுது. அவர் ஜெயிச்ச ட்ரேட்ஸ்ல முக்காவாசி ஒரே மாதிரி பேட்டர்ன்ல தான் இருந்திருக்கு. அவரோட வின்னிங் செட்டப் அவர் எமோஷனலா பண்ண மத்த தேவையில்லாத ட்ரேட்ஸ்க்கு நடுல புதைஞ்சு போயிருந்திருக்கு. ஜேர்னல் பண்ணதுனால தான் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ட்ரேடிங்ல நமக்கு இருக்கிற பெரிய எதிரியே நாம தான், நம்ம எமோஷன்ஸ் தான். ஸோ இந்த எமோஷன்ஸை ஒரு சிஸ்டம் வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்றது, நம்ம கிட்ட இருந்து நம்மளையே எப்படி காப்பாத்திக்கிறது, அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மார்க்கெட் பயங்கரமா வாலட்டைலா இருக்கும்போது நான் மனசை கண்ட்ரோல் பண்ணிப்பேன்னு சொல்றதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனா முன்னாடியே ஒரு நல்ல சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா டெசிஷன் எடுக்கும்போது எமோஷனை உள்ளேயே விடாம பாத்துக்கலாம். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்கிற பெஸ்ட் டூல் எது தெரியுமா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு ட்ரேட்லையும் உங்க மொத்த மூலதனத்துல 1% மட்டும்தான் ரிஸ்க் எடுக்கணும். இந்த ரூலை ஃபாலோ பண்ணா ஒருவேளை அந்த ட்ரேட் லாஸ் ஆனாலும் அது உங்க அக்கௌண்ட்ல ஒரு சின்ன கீறல் மாதிரி தான் இருக்கும். இதனால நீங்க பதட்டமாகி அடுத்தடுத்து தப்பான முடிவுகள் எடுக்க மாட்டீங்க. நம்மள நாமளே ப்ரொடெக்ட் பண்ணிக்க சில இமோஷனல் கார்ட் ரெயில்ஸ் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஆட்டோமேட்டட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. எப்பவும் ஒரே மாதிரி பொசிஷன் சைசிங், அந்த 1% மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. மார்க்கெட் இப்படி போனா நான் இதை பண்ணுவேன்னு தெளிவான இஃப் தென் ரூல்ஸ் கிரியேட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்க இமோஷன்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்றதை தடுக்கும்.
நாள் முழுக்க ஸ்கிரீன் முன்னாடியே உட்கார்ந்திருந்தா உங்க மென்டல் எனர்ஜி மொத்தம் ட்ரெயின் ஆகி கடைசியில தப்பான முடிவுகள் தான் எடுப்பீங்க. அதுக்கு பதிலா ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் மட்டும் ட்ரேடிங்க்குன்னு ஒதுக்குங்க. அந்த டைம்ல ப்ரிப்பரேஷன், எக்ஸிகியூஷன், க்ளோசிங்னு ஃபோக்கஸ்டா இருங்க. இது உங்களை ஓவர் ட்ரேட் பண்ணாதுல இருந்தும் பர்ன் அவுட் ஆகுறதுல இருந்தும் காப்பாத்தும். சரி, இப்ப ட்ரேடிங்கோட அல்டிமேட் கோல் என்னங்கறத பத்தி பேசுவோம். இது பெரிய ஜாக்பாட் அடிக்கிறத பத்தி இல்ல, இது கன்சிஸ்டன்சி பத்தினது. ஏன் போரிங்கான ட்ரேடிங் தான் ஸ்மார்ட்டான ட்ரேடிங்னு இப்ப பார்க்கலாம். நிஜமான வெல்த் ஒரே ஒரு பெரிய ஜாக்பாட்ல வர்றதில்ல. அது சின்னதா ஆனா கன்சிஸ்டண்டா வர்ற லாபங்களை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து காம்பவுண்ட் பண்றதுல தான் உருவாகுது. பாருங்க, இந்த ஜாக்பாட் ட்ரேடிங் உங்களை ஒரே ராத்திரியில உச்சிக்கு கொண்டு போகலாம், ஆனா அதே வேரத்துல உங்களை பாதாளத்திலையும் தள்ளிடும். ஆனா இந்த போரிங் ப்ராஃபிட்ஸ் இருக்குல்ல, அது மெதுவா ஆனா ரொம்ப ஸ்டெடியா உங்களோட வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். லாங் ரன்ல எது பெஸ்ட்னு இப்போ உங்களுக்கே புரியும். ஸோ அந்த போரிங்கான ஸ்மார்ட் ட்ரேடரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அவங்க ஒரே ஒரு ட்ரேடை பத்தி யோசிக்க மாட்டாங்க, அடுத்து 100 ட்ரேட்ஸை பத்தி யோசிப்பாங்க. எவ்வளோ பணம் வந்துச்சுன்னு வெற்றி அளக்க மாட்டாங்க, நம்ம ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணோமான்னு தான் பார்ப்பாங்க. அவங்களோட கோல் அக்கௌண்ட்டை பெருசாக்குறது மட்டும் இல்லை, ட்ரேடிங்கை வச்சு ஒரு நல்ல ஃப்ரீயான வாழ்க்கையை உருவாக்குறது. கடைசியா இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. முடிவு உங்க கையில தான். நீங்க பண்ற ட்ரேடிங் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை உருவாக்குதா, இல்ல உங்களே ஒரு ஜெயில அடைச்சு வச்சிருக்கா? யோசிச்சு புத்திசாலித்தனமா முடிவெடுங்க. ஏன்னா ட்ரேடிங் உங்க வாழ்க்கையை நல்லா மாத்தணுமே தவிர அதை அழிக்க கூட